ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் அரே? அரேனா என்ன? அரேனா அரே இஸ் ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அரே வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போனா மல்டிபிள் வேல்யூஸை சேம் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இதில் கண்டிஜியஸ் மெமரி லொக்கேஷனாக ஒரு கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனை தான் அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை ஸ்டோர் பண்ணணும்னா தனியாக 3 வேரியபிள் கிரியேட் பண்ணி மார்க்கை ஸ்டோர் பண்ணணும். அரே யூஸ் பண்ணோம்னா சிங்கிள் வேரியபிளில் எல்லா மார்க்கையும் ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, அரேல என்னெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னா மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிடும். இதனால சேவ் மெமரி அண்ட் டைம் ஆல்சோ நமக்கு சேவ் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அரே டிக்ளரேஷன். அரே டிக்ளரேஷன்னா என்ன, எப்படி அரேவை க்ரியேட் பண்ண போகிறோம், டேட்டா டைப்னா என்ன, அரே நேம் என்ன, என்ன சைஸ் கொடுக்க போகிறோன்றத எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இதில் இன்ட்டு மார்க்ஸ் 5ன்னு கொடுத்துருக்கா. இதில் இன்ட்டை வந்து டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். மார்க்கை வந்து அரே நேம், அதாவது வேரியபிள் நேம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை தான் நம்ம 5ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு குட்டி ஸ்டோரி. இப்போலாம் நைட்டு ஏன் எல்லாத்துக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது தெரியுமா? நிறையா பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம அதிகமாக ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்க்குறனால நமக்கு டோப்பமைன் அடிக்ஷன் வந்துடும். இதனால் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது தூக்கம். தூக்கம் வராது, பாடி டயர்டாயிரும், ஒரு வேலையை நம்மளால் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கும். ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது ஒரு பெரிய வேலை, அதை வந்து நிறுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வேணால் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 100 ரீல் பார்க்குறோம்னா அதில் எந்த ஒரு ரீலுமே நம்ம மனசில் இருக்காது. அப்படி 1ஓ 2ஓ தான் மைண்டில் இருக்கும். அதுவும் வேஸ்ட் தான். இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நம்ம சயின்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடாகவே அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் இன்ட்ரெஸ்டட் கொடுத்து அதை பார்க்கும்போது நம்ம நார்மலாக 100 ரீல் பார்த்த இடத்துல இந்த மாதிரி ரீலு 50 இல்லை 60 ரீல் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே பாடி டயர்டாயிரும். அதனால் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். 1ஓ 2ஓ ஞாபகம் இருந்தாலும் அது நமக்கு யூஸ்ஃபுல் தான். இந்த மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அரே இனிஷியலைசேஷன். எப்படின்னா அரேயில் நம்ம எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறோம், அது எப்படி மெமரி ரெப்ரசன்டேஷனை எடுத்துக்கிறது, அரே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்குது. அரே இண்டெக்ஸு எப்பயுமே ஸ்டார்ட் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். 0ல் ஸ்டார்ட் ஆகி அன்டில் எண்டு. சரி, வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக்கு ஆக்சஸிங் அரே எலமெண்ட்ஸ். ஆக்சஸிங் அரே எலமெண்ட்ஸ்னால் எப்படி நம்ம இண்டெக்ஸ் நம்பரை வச்சு அரேவை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது, ப்ரோக்ராமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். இல்லை, அரேவோட சைஸு நம்ம 3 கொடுத்துருக்கோம். எப்பயுமே நமக்கு இது 3ல் ஏதாவது ஒரு வேல்யூ வேணும்னா இண்டெக்ஸ் நம்பர் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு 80 வேணும்னா இண்டெக்ஸ் நம்பர் 1ன்னு போடணும். நமக்கு 90 வேணும்னா இப்போ 0ன்னு போட்டோம்னா அவுட்புட்டு நமக்கு 19 டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் யூஸிங் அரே. ஒரு சில ப்ரோக்ராமில் ஏன் 2 கண்டிஷன் 2 ஃபார் லூப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எப்பயுமே யூசர்ட்ட வந்து நம்ம இன்புட் வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் வாங்குவோம், செகண்ட் லூப்பில் டிஸ்பிளே அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். நம்ம ஆல்ரெடி அரே சைஸ் 5 கொடுத்துட்டோம். இப்போ நம்மகிட்ட வாங்குகிற 5 இன்புட்டை ஸ்டோர் பண்ணிட்டு செகண்ட் லூப்பில் அதை வந்து அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ரியல் வேர்ல்டில் நம்ம அரே எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் மார்க் சிஸ்டம், எம்ப்ளாயி சேலரி, ஷாப்பிங் கார்டு, டெம்பரேச்சர் ரெக்கார்ட்ஸு, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் மார்க் சிஸ்டத்தை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஸ்கூல் காலேஜஸில் இந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு தனித்தனியாக ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. மொத்தமாக ஒரு அரே சைஸை கொடுத்து அதில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை இண்டெக்ஸ் வேல்யூவாக பிரிச்சுடுவாங்க. 0 தமிழ், 4 வந்து சோஷியல். இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூவை பொறுத்து சப்ஜெக்ட் இருக்கும். நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவை கால் பண்ணால் தமிழில் மொத்த ஸ்டூடெண்ட்டில் யார் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சொன்னதெல்லாம் அட்வான்டேஜஸில் சில பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டே டு டே டெய்லி எஜுகேஷன் ஷார்ட்ஸும் வீடியோஸும் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.